அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரபு கவிதைகள், அதாவது முடியரசன் அவர்களை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் முடியரசன் ரிலேட்டடாக நிறையா கொஷின்ஸ் போடுறேன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியர்பை 450+ கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ரிலேட்டட் டு பாரதியார், பாரதிதாசன், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, அதுக்கப்புறம் இலக்கணம் ரிலேட்டடாக கொஷின்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மரபு கவிதை அப்படின்றது முடியரசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா துரைராசு. முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா சுப்பராயலு, சீதாலட்சுமி. ஊர் வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் பெரியகுளம். ஓகேங்களா? அடுத்து வந்து காலம் வந்து 1920 1998 வரைக்கும் இருந்திருப்பார். சிறப்பு வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி கவியரசு. ஸோ திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. பாவலர் பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம். ஓகேங்களா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கவியரசு அப்படின்னா யார்? அவரும் வந்து முடியரசு தான். ஓகேங்களா? அடுத்து வந்து நூல்கள் பூங்கொடி, வீரக்காவியம். ஸோ இதெல்லாம் வந்து 6th புக்கில் இவர் இருக்கார் நினைக்கிற முடியரசனை பற்றி. பூங்கொடி, வீரக்காவியம், காவியப்பாவை, ஊன்றுகோல், முடியரசன் கவிதைகள், இதெல்லாம் வந்து அவர் எழுதப்பட்ட நூல். ஸோ முடியரசனை பற்றி நம்ம இந்த PDF பார்த்துட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பழைய புக்கு புது புக்கு ரெண்டையுமே ஃபுல்லாக கவர் பண்ணோம். ஓகேங்களா? மேலை சிவபுரி செந்தமிழ் கல்லூரியில் பயின்றவர். ஓகேங்களா? அடுத்து வந்து காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். ஸோ துறையார் ஆசு என்ன பண்ணிருக்காரு? ஸோ இந்த தமிழ் நூல் எழுதினவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ஆசிரியராக பணியாற்றிருக்காங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து கீழே வந்து 4 அந்த கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது அல்லது கீழ்கண்டவற்றில் சரியானது எது அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்தா நம்ம வந்து ஒரு கெஸ்ஸில் போகிறதுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் கெஸ்ஸில் போகிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? தமிழ் கவிதை எழுதுனாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆசிரியராக பணியாற்றிருக்காங்க. சாதி மறுப்பு திருமணம் செய்தவர், பெரியார் அண்ணாவிடம் நெருங்கி பழகியவர். ஸோ பெரியார் அண்ணாவிடம் நெருங்கி பழகிய யார் அப்படின்னா துரைராசு என்கிற முடியரசன். ஓகேங்களா? தன் மறைவின் போது எந்த சடங்கும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு கூறியவர். ஸோ இது வந்து பழைய கொஸ்டினில் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. தன் மறைவின் போது எந்த சடங்கும் செய்யக்கூடாது என்று கூறியவர் யார் அப்படின்னா துரைராசு என்கிற முடியரசன். எதனால் அப்படின்னா பெரியாருடைய ஏற்பட்ட பழக்கத்தினால் எந்த சடங்கின் மீதும் இருந்த நம்பிக்கையை ஆற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுவோம், தன் மறைவின் போது எந்த சடங்கும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் இறந்துருவார். ஓகேங்களா? இவரது கவிதைகள் சாகித்ய அகாதமி ஆங்கிலம் இந்தி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? முடியரசனுடைய நூல்கள் ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பரம்பு மலையில் நடந்த விழாவில் குன்றக்குழி அடிகளார் தலைமையில் வந்து கவியரசு அப்படின்ற பட்டம் பெற்றார். ஸோ அப்போ முடியரசன் அப்படின்றவருக்கு வந்து கவியரசு என்ற பட்டத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னா குன்றக்குழி அடிகளார். ஓகேங்களா? இல்லை அல்லது குன்றக்குழி அடிகளார் யாருக்கு கவியரசு என்ற பட்டத்தை கொடுத்தார் அப்படின்னா யாருக்கு கொடுத்தாரு? முடியரசன், துரைராசு என்கிற முடியரசனுங்க. அல்லது எந்த இடத்துல கொடுத்தாரு அப்படின்னா பரம்பு மலையில் விழா நடக்கும்போது கொடுத்தார். பூங்கொடி எனும் காவியம் 1996 தமிழக அரசின் பரிசை பெற்றது. பூங்கொடி. ஸோ முடியரசனின் எந்த கவிதை தமிழக அரசின் பரிசை பெற்றது அப்படின்னா பூங்கொடி. எந்த ஆண்டு? 1966 பெற்றிருக்கு. தமிழ் வளர்ச்சி கழகம் பரிசை பெற்ற நூல் வீரக்காவியம். ஓகேங்களா? தமிழ் வளர்ச்சி கழகம்னா எங்கே இருக்குது? இது தஞ்சையில் இருக்குது. ஓகேங்களா? தஞ்சாவூரா மதுரையா சரியாக தெரில. தஞ்சாவூர் மருதியான்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சடனாக ஞாபகம் வர மாட்டேது. ஓகே, பண்டிதமணி கதிரேச செட்டியார் பற்றிய நூல் எது? ஊன்றுகோல். ஸோ பண்டிதமணி கதிரேச செட்டியார் பற்றிய ஊன்றுகோல் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா துரைராசு என்கிற முடியரசன். ஸோ புதியதோர் விதி செய்வோம் நானிலம் படைத்தவன், இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற பாடல் தான். இந்த PDF பார்த்திங்கன்னா புது புக்கு பழைய புக்கு ரெண்டும் கம்பைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது இல்லாமல் வெளியில் ஏதாவது சோர்ஸ் இருந்தால் அதையும் சேர்த்து வந்து ஆட் பண்ணுறது. புதியதோர் விதி செய்வோம் அப்படின்னா நானிலம் படைத்தவன், கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கு நகராக்கி நாடென்ற
மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல். ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா நிலத்தை வந்து 4 வகையாக பிரிச்சிருப்பார். ஸோ நார்மலாக வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு இருக்கும்ல, இவர் என்ன பண்ணுவோம் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல், அதனால தான் நானிலம் படைத்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இல்லை அதாவது நிலத்தை 4 வகையாக பிரித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் துரைராசு என்கிற முடியரசன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்குவோம். இப்போல்லாம் பாடல்லேருந்து அல்லது சொற்பொருள்லேருந்துலாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நானிலத்தில் கண்ட பெரும் நகர மாந்தன் அவன். குளும் பனிமலையை சுற்றி கொடி புரித்தான் முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களம் ஏறி வந்தான். களம் அப்படின்னா கப்பல். ஆசை அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாடிருப்பார். இப்பாடல் புதியதோர் விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றார். அப்போ புதியதோர் விதி செய்வோம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா துரைராசு என்கிற முடியரசன். மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற, மரம் அப்படின்னா வீரம், சமர் அப்படின்னா போர், எக்களிப்பு அப்படின்னா பெரும் மகிழ்ச்சி, நல்கும் தரும், களம்னா கப்பல் முன்னாடி சொன்ன இல்லைங்களா. கழனினா வயல். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மேற்கோள்கள். வயலுக்கு வரப்பொன்றும் வேண்டாம் என்றால், வழக்கரைகள் ஆற்றுக்கு வேண்டாம் என்றால், இயல்மொழிக்கு இலக்கணம் வேண்டாம் கண்ணே அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கூற்றுக்குரிய ஆசிரியர் யார், அல்லது இந்த வரிகளை கூடிய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் துரைராசு என்கிற முடியரசன். அவள் ஓர் அழகி என் ஆவி கலந்தால் பல நாள் பழகி, அவள் ஓர் அழகி என் ஆவி கலந்தால் பல நாள் பழகி அப்படின்னா இந்த வரிகளுக்கு சொந்தக்காரன் முடியரசன். மனவினையில் தமிழ் உண்டா, வாய்ப்பேச்சில் தமிழ் உண்டா, பிணவினையில் தமிழ் உண்டா, பயின்றவர் தம்முள் மாண்டார் பின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகளுக்கான சொந்தக்காரர் யார் அப்படின்னா முடியரசன் தான். மொழி காக்கும் வரம்பு இல்லையேல் எம்மொழியும் அழிந்து போகும். ஸோ இது வந்து ஒரே ஒரு டைம் லாஸ்ட் இயர் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. மொழி காக்கும் வரம்பு இல்லையேல் எம்மொழியும் அழிந்து போகும். ஸோ ஒரு மொழியை காக்கிறதுக்கு வரம்பு இல்லை அப்படின்னா எந்த மொழியாக இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு, அழிந்து போகும் அப்படின்ற. இந்த கூற்றுக்குரிய சொந்தக்காரர் வந்து துரைராசு கவியரசு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய வேறு பெயர்கள் கொடுத்து கூட கேட்கலாம். கடல் சுமந்தால் மலை சுமந்தால் கான்சு மறந்தால் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வரிகள் கூடிய சொந்தக்காரரும் அவர் தான். அடுத்தது கால்நடைகள் பல சுமந்தால் மாந்தர் என்றே மனிதனை தேடுகிறேன். ஸோ இது வந்து கேட்டிருந்தாங்க, மனிதனை தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாமில் 2018 எக்ஸாமுக்குள்ளே இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மனிதனை தேடுகிறேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன்ஸ் வந்து முடியரசன் அப்படின்னு அவரோட டைரக்ட் பேர் நேமே கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடியரசனை பற்றிய புத்தகத்தில் இருக்கிற தகவல்கள் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற தகவல்கள். இது இல்லாமல் நம்ம டைரெக்டாக வந்து புத்தகத்தில் இன்னும் வேறு என்ன இருக்குது அப்படின்றதும் அடுத்தடுத்த காணொலியில் வந்து பார்க்கலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா 7th ஓல்டு புக்கு 8th இருப்பார்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அதை பற்றி ஃபுல்லாக வந்து நம்ம அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் சென்ட் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே. பாய்.